முதல்வருக்கு வாழ்த்து கூறி கோரிக்கை வைத்த தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நல சங்கம். தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நல சங்கம் சார்பில் மாநில தலைவர் ஏ. சீதாராமன் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், ஜாதி, மத, இன, மொழி வேறுபாடு இல்லாமல் உலகமெல்லாம் வாழக்கூடிய தமிழர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக நீண்ட நெடிய வரலாறும் கலாச்சாரம் பண்பாடும் நிறைந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கும் முதல்வர் ஜோசப் விஜய்க்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 20,000 விடுதிகள், அதில் பணிபுரியும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள், அதில் தங்கி பயிலும் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர், நிறுவனங்களில் பணியாற்றும் இளைஞர், இளம் பெண்கள் சார்பாக வாழ்த்து தெரிவிக்கிறோம். பதவி ஏற்ற உடனே 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று அறிவித்ததையும், கல்வி கூடங்களுக்கு அருகாமையில் இருக்கும் மதுபான கடைகளை மூடச் சொல்லியும், 21 வயது சிறுவர்களுக்கு மதுபானம் அளிக்கக்கூடாது என்று அறிவித்து, விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பது போல ஒரு நல்லாட்சிக்கு அடித்தளமிட்டதை வரவேற்று மகிழ்கிறோம். அதேபோல் 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் தேதி நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி அளித்த ஏழை எளிய நடுத்தர கிராமப்புற விவசாயிகள் மற்றும் கூலி தொழிலாளர்களின் வாரிசுகள் தங்கி பயிலும் விடுதிகளில் அடிப்படை தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் மின்சாரத்திற்கான கட்டணம் வணிகத்திற்கான கட்டணமாக இல்லாமல் இல்லங்களுக்கான கட்டணமாக மாற்றப்பட வேண்டும் என்ற தீர்ப்பை அமல்படுத்தி, உங்களுக்காக உங்கள் பின்னால் படை திரண்டு நின்ற இளைஞர், இளம்பெண்கள், மாணவ மாணவியருக்கு உதவுமாறு பணிவுடன் வேண்டுகிறோம். மேலும் போதையில்லா தமிழ்நாடாக மாற்ற தாங்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை பாராட்டுகின்றோம். அதே சமயத்தில் கோலிவ் என்ற பெயரில் 18 வயதிற்கு மேற்பட்டோர் விருப்பப்படி யாருடன் வேண்டுமானாலும் தங்கலாம் என்ற சட்டத்தை பயன்படுத்தி இளைஞர்களும் இளம் பெண்களையும் தடம் மாற்றும் இருபாலார் தங்கும் விடுதிகளை தடை செய்து தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணிக்காக்கும் பெரும் பணியை செய்யுமாறு பணிவுடன் வேண்டுகிறோம் என்று தெரிவித்துள்ளார். ஜாதி, மத, இன, மொழி வேறுபாடு இல்லாமல் உலகமெல்லாம் வாழக்கூடிய தமிழர்களின் பேரன்பை கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்று வீடு நடை போடும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாகவும், இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய 15,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள், 20,000க்கும் மேற்பட்ட விடுதிகள் மற்றும் அதில் பணிபுரியும் 2 லட்சம் பணியாளர்கள், 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட அதில் தங்கியிருக்கக்கூடிய மாணவ மாணவியர், இளைஞர்கள், இளம்பெண்கள் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். பதவியேற்ற உடனேயே நீங்கள் 200 யூனிட் இலவச மின்சாரம், கல்வி நிலையங்களுக்கு அருகாமையில் இருக்கும் மதுபான கடைகளை மூடுதல், அது மட்டுமல்லாமல் 20 வயதிற்கு குறைந்தவர்களுக்கு மதுபானம் அளிக்கக்கூடாது என்ற தீர்ப்பினை அளித்து, விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பது போல ஒரு நீண்ட நெடிய நல்லாட்சிக்கு அடித்தளமிட்டதை நாங்கள் பாராட்டி மகிழ்கிறோம். அதேபோல் 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் தேதி மேதகு நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் அடிப்படை தேவைகளுக்காக விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவியர், ஆடவர்கள், இளம்பெண்கள் பயன்படுத்தும் மின்சாரத்திற்கு கமர்ஷியல் டேரிஃபாக இல்லாமல் டொமஸ்டிக் டேரிஃபாக வாங்க வேண்டும் என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை அளித்தார். 6 மாதங்களாகியும் இன்று வரைக்கும் அந்த தீர்ப்பு அமுல்படுத்தப்படவில்லை. முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், தங்களுக்கு நன்றாக தெரியும், தங்கள் பின்னால் பேரன்பு கொண்டு படை திரண்டு நின்ற சிறுவர்கள், சிறுமிகள், இளம்பெண்கள், இளைஞர்கள் பயன்படுத்தும் அடிப்படை தேவைகளுக்காக பயன்படுத்தும் மின்சாரத்திற்கான கட்டணம் கமர்ஷியல் கட்டணமாக, வணிக நிறுவனங்களுக்கான கட்டணமாக இருப்பதால் மாதந்தோறும் அவர்கள் பெறும் 12,000 சம்பளத்தில் 1000 ரூபாய் வரைக்கும் மின்சார கட்டணமாக செலுத்த வேண்டியுள்ளது. இது போன்ற பிள்ளைகள், ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள், விவசாய கூலி தொழிலாளர்களின் வாரிசுகள் பெருநகரங்களில் விடுதிகளில் தங்கி பணிபுரிகிறார்கள். 12,000ல் 1000 ரூபாயை மின்சார கட்டணமாக அவர்கள் செலுத்த வேண்டிய நிலைமை உள்ளது. தங்களின் மீது பேரன்பு கொண்டு உங்களுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒப்பற்ற பணியை செய்யக்கூடிய இளைஞர்களும் இளம்பெண்களும் வாழ்வில் ஒரு 1000 ரூபாய் சுமையை நீங்கள் குறைத்து விடுதிகளுக்கான கட்டணத்தை கமர்ஷியலாக இல்லாமல் டொமஸ்டிக் கட்டணமாக மேதகு நீதியரசர் கிருஷ்ணசாமி அளித்த தீர்ப்பினை அமுல்படுத்துமாறு பணிவுடன் வேண்டிக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் 18 வயதிற்கு மேற்பட்டோர் எல்லாம் யார் வேண்டுமானாலும் யார் கூட வேண்டாலும் தங்கலாம் என்ற சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி தமிழ்நாட்டின் பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் சீர்கேடு விளைவிக்கும் கோலிவ் எனப்படும் இருபாலர் தங்கும் விடுதிகளை தடை செய்யுமாறும் பத்திரிகையாளர்கள் வாயிலாக தங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.